ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் அங்கன்வாடிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சியை பொறுத்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர், ஹெல்ப்பர், அப்புறம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த மாதிரியான 38 மாவட்டங்களுக்கும் உள்ள மார்க் வந்து ஆவரேஜாக எவ்வளோ வந்து வரலாம், எவ்வளோ வந்து வரும், யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் செலக்ட் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து சேவைகளும் நம்ம கொடுத்துட்டே வந்து வரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து எவ்வளோ வரும், நான் பாஸ் ஆக மாட்டேன்னா அதாவது நம்மளோட கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், நம்மளோட இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளோட மார்க்கு பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜை வச்சு நான் வந்து செலக்ட் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டில் இத்தனை வேக்கன்சி இருக்குது, இந்த வேக்கன்சிக்கு வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களில் இந்த பர்சன்டேஜ்லேருந்து இந்த பர்சன்டேஜ் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு கணிப்பில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் ஹெல்ப்பர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் 3 பேருமே அப்ளை பண்ணியிருந்தீங்க. இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் எவ்வளோ வந்து வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நான் இந்த மார்க்கை வந்து சொல்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால இன்டர்வியூ நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து நமக்கு மார்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவில் நீங்கள் 90லேருந்து மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் 90% உங்களோட இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன மார்க் இருக்கோ அதையும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தையும் வந்து 80 மார்க்குக்கு மேலே 80% மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் உயரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து வேக்கன்சிஸ் ரொம்பவே அறிவிச்சிருந்தாங்க, அதிகமான வேக்கன்சிஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75லேருந்து 90 மார்க்குக்குள்ளே எவ்வளோ வேணால் நமக்கு கட் ஆஃப் வந்து வந்திருக்கலாம். ஏன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் நம்மளோட இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களோட பர்சன்ஸும் வந்து அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த 75லேருந்து 90க்குள்ளே எவ்வளோனாலும் கட் ஆஃப் மார்க் வந்து வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 70லேருந்து 85 மார்க்குள்ளே எவ்வளோ எடுக்கிறீங்களோ இந்த மார்க்குள்ளே தான் நம்மளோட கட் ஆஃப் வந்து வரும். 75 இருக்கலாம், இல்லை வந்து 80 கூட இருக்கலாம். இந்த மாதிரி இந்த 10 மார்க் 15 மார்க்குள்ளே தான் கட் ஆஃப் மார்க் வந்து வரும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகவே விட்டுருந்தாங்க. 200 வேக்கன்சிஸ்க்கு மேலே வந்து கடலூர் மாவட்டத்தில் விட்டுருந்தாங்க. கண்டிப்பாக 70லேருந்து 80 மார்க் இந்த இடைப்பட்ட மார்க்குள்ளே தான் நம்மளோட கட் ஆஃப் மார்க் வந்து வரும். ப்ரையாரிட்டி உள்ளவங்க ப்ரையாரிட்டி இல்லாதவங்களையும் சேர்த்துதாக நான் சொல்கிறேன். இந்த 70லேருந்து 80% நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இதிலேருந்து கட் ஆஃப் வந்து குறையுமா கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 70லேருந்து கீழே வந்து விடோ, ஹேண்டிகேப்பு, இந்த மாதிரி ஸ்பெஷல் பர்சன்ஸ் யாரானா இருந்தால் அவங்களுக்கு வேணால் மார்க் வந்து குறையும். ஆவரேஜாக எல்லாருக்குமே 70 to 80 இந்த மார்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க்காக வரும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு 75லேருந்து 80 மார்க்குள்ளே நமக்கு கட் ஆஃப் மார்க் வரும். அதாவது 75% நீங்கள் எடுத்திருக்கீங்க, உங்களோட இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட மார்க்கு இதையும் சேர்த்து 75% நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் போகலாம், வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து போகலாம். தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தளவில் வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், மினி ஒர்க்கர், அப்புறம் ஹெல்ப்பர் எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக கம்மியான வேக்கன்சிஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால் 90லேருந்து 95 மார்க் கூட நமக்கு கட் ஆஃப் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாவட்டம் தான். ஆனால் வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக கொடுத்துருந்தனால 88லேருந்து 95க்குள்ளே நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாலுமே வந்து நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் 80லேருந்து 90 மார்க் இந்த இடைப்பட்ட ஒரு 10 மார்க்குள்ளே நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருந்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்ததுனாலும் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அதாவது அங்கன்வாடி இன்டர்வியூ முடிச்சிட்டிங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த மாவட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் வேக்கன்சிஸ் வந்து ரொம்பவே அதிகமான வேக்கன்சிஸ் வந்து மதுரை மாவட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 78லேருந்து 82 மார்க் வரை எடுத்திருந்தால் ஈஸியாக வந்து நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட் போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 78 அப்படின்றது ஒரு 75 கூட மாறலாம், இல்லை வந்து 82ன்றது ஒரு 80 கூட மாறலாம். ஸோ பர்சன்டேஜ், அதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையலாம். ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பொருந்தும். நான் இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் முழுக்க விமன்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அங்கன்வாடிக்கும் நம்மளோட வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் இடையில வந்து டிஸ்டன்ஸ் இருக்கான். ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுற ஒரே விஷயம் நம்மளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை பார்த்து தான் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதனால் நம்ம கட் ஆஃபும் வந்து குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நான் இவ்வளோ குறைவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆவரேஜாக இவ்வளோ தான் வரும். இதை தாண்டி வந்து கட் ஆஃப் உயரத்துக்கு சான்ஸ் வந்து கிடையாது. அடுத்த மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் 78லேருந்து 82% வரை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் எடுத்துருங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையும். அப்புறம் கரூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான வேகன்சிஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. மினி ஒர்க்கர், அங்கன்வாடி ஒர்க்கர் எல்லாத்துக்குமே சேர்த்து கம்மியான கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க, அதாவது ஜென்ரல் அப்புறம் பிசி எம்பிசி இது இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 90லேருந்து 95% வரை கூட கட் ஆஃப் உயரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவில் 85 இல்லை 80லேருந்து 88க்குள்ளே இந்த இடைப்பட்ட மார்க்கில் இந்த இடைப்பட்ட பர்சன்டேஜில் தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 82லேருந்து 85க்குள்ளே தான் பர்சன்டேஜ் வரும். இந்த 82ன்றது 80 கூட வந்து குறையலாம், இல்லை 78 கூட குறையலாம். அதற்கும் கீழே வந்து குறையிறதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 78லேருந்து 80 வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கனால 78லேருந்து 80%க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகலாம். இந்த 78ன்றது இந்த ஹேண்டிகேப்பு விடோ இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா 70 மார்க்காக கூட குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் 100% உமன்ஸ் மட்டுன்றதுனால இதில் நிறைய விமன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 70க்கும் கீழே வந்து குறையிறதுக்கான சான்ஸ் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜாக நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ப்ளஸ் வேகன்சிஸ் பொறுத்து வந்து நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் சொல்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.